தீபாவளி நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் இருந்து கடந்த 2 நாட்களாகவே பொதுமக்கள் சொந்த ஊர்களை நோக்கி சென்றனர். இதனால் தற்போது ஜிஎஸ்டி சாலை, பரனூர் சுங்கச்சாவடி உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். நீங்க முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. அதாவது நாளைய தினம் நாடு முழுவதும் இந்த தீபாவளி பண்டிகை என்பது கொண்டாடப்பட வருகின்றனர். இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதிக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊரில் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக கடந்த 2 நாட்களாகவே, அதாவது வேழன், வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களாக தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். குறிப்பா மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், கோயம்புத்தூர், நாகை என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் சென்னையிலிருந்து தொடர்ச்சியாக சாலை சாலையாக தென் மாவட்டத்தை நோக்கி சென்றிருந்தாங்க. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாகவே, அதாவது வெள்ளி மற்றும் சனி ஆகிய 2 நாட்களாகவே சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி செல்வதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பது ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தாம்பரம், கிளாம்பாக்கம், அதே போல் ஊரப்பாக்கம், மறைமலை நகர், ஊருவாஞ்சேரி, அதே போல் சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி, இந்த தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை இந்த 2 ஜிஎஸ்டி சாலையை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுது. வழக்கமா தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வர 1 மணி நேரம் செல்லக்கூடிய இந்த பயணமானது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக பயணிக்க வேண்டிய நிலைமையான ஏற்படுது. 2 நாட்களாக இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து இருந்த நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு இன்றைய நிலையை பார்த்தோம் அப்படின்னா சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. வழக்கத்துக்கு மாறாக சாலைகள் வாகனத்துடைய போக்குவரத்து என்பதும் குறைவாக தான் காணப்படுகிறது. எனவே இந்த சென்னையிலிருந்து தென் மாவட்டத்துக்கு வைக்கக்கூடிய சாலையும் சரி, அதே போல் திருச்சி சாலை, திருச்சியிலிருந்து சென்னை வைக்கக்கூடிய இந்த 2 தேசிய நெடுஞ்சாலை பொறுத்தவரை சாலைகள் வாகனத்துடைய போக்குவரத்து என்பது குறைவாக, சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.